வணக்கம் சார். எங்கள் அப்பா பேர் மெஹபூப் அலி கான். நான் ஒரு பையன், என் பேர் சமீர் அலி கான். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ் பேரில் நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2020 நாங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் பையன், ஹிந்தி பொண்ணு. கோவிடுக்கு முன்னாடி சம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் கிட்ட காசை கொடுத்து அக்ரிமெண்ட் பண்ணி 10 daysலேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், நேஷனல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களால் ஷூட்டிங் பண்ண முடியல. பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. சரி, அவர் டைம் போக போக அவரும் ரிப்ளை பண்ணல, எங்களாலேயும் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சு. கோவிட் முடிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கும் கொஞ்சம் முடிச்சிட்டோம். திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மெஹபூப் அலி கான் தவறிட்டார் கோவிட்ல. திருப்பி கொஞ்சம் டிலே ஆகி நாங்கள் ஷூட்டிங் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ போய் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அசிஸ்டன்ட் பேரை போட்டு நீங்கள் படம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னால் இந்த சின்ன படம் நீங்கள் எனக்கு காசு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பெரிய அதிகமான புஷ்பா 2 மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணுறதுனால உங்கள் படம் சின்ன படம், அதுவுமே புது மூஞ்சியை வச்சு நான் படம் பண்ண முடியாது. நீங்கள் அசிஸ்டன்ட் பேரை போட்டு நீங்கள் படம் பண்ணிக்கோங்க, என்னால் உங்கள் படத்தை கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணுறாரு. சொன்ன நபர் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்கள் கொடுத்த காசு இல்லாமல், அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல் அவர் எங்களுக்கு ஒரு சாங்கை கொடுத்து, அந்த சாங்க்கு நான் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஷூட் பண்ணி, ஏன்னா கொரியோகிராஃபி பண்ணி ஷூட் பண்ணணும். அது சாம்சிஎஸ். நீங்கள் சாம்சிஎஸ்ங்கிறது ரொம்ப A tier மியூசிக் டைரக்டர் இல்லைனா கூட A tierக்கு அப்புறமான ஒரு B tierல உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர், வெல் நோன். ஸோ நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி 10 லட்சத்தில் முடிக்க வேண்டிய ஷூட்டிங்கை 30 லட்சத்தில் கொஞ்சம் ஹைஃபையாக பிரம்மாண்டமாக ஹிந்தி படம் ரேஞ்சில் பண்ணணும்னு சொல்லி அந்த படம் 30 லட்சம் ரூபாயில் சாங் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் அவரை அப்ரோச் பண்ணேன். சார், நான் இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், உங்கள் சாங்கும் நான் நல்லபடியாக பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் படத்தை நான் கை வைக்க முடியாது, நீங்கள் என் அசிஸ்டண்ட்டை வச்சு பண்ணிக்கோங்க, அசிஸ்டன்ட் பேரை போட்டுக்கோங்க. சார், பெரிய மியூசிக் டைரக்டர் பேர் போட்டு பண்ணாலே மியூசிக் பிஸ்னஸ் கிடையாது. இவர் அசிஸ்டன்ட் பேர் போட்டு பண்ணா எனக்கு என்ன சார் காசு வரும்? இது ரிலேட்டடாக நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நான் பேசினேன். நம்ம இது தனுஷ் சார் மேலே கேஸ் பண்ணது பார்த்தீங்களா, கதிரேசன் சார், அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஆயிடுச்சு. அது என்ன ப்ரொடியூசர் கவுன்சிலா இல்லை மியூசிக் டைரக்டருக்கான கவுன்சிலுங்கிற மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலியாக பேசினாங்க எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சிலில். நீங்கள் அவர் அசிஸ்டன்ட் பேர் போட்டு பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் உங்கள் பேரை கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, மியூசிக் பை உங்கள் பேரை போட்டுக்கோங்க, எல்லாமே ரொம்ப கேலியாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை மற்ற டெக்னீஷியன் சாம்சிஎஸ்? ஏன்னா அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அவங்க அவங்களோட படங்களுக்கே சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணும்போது அவர் என்ன எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? யார் நான் சொல்கிறேன், ப்ரொடியூசர் கவுன்சிலில் போஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, கதிரேசன் சாராக இருக்கட்டும், இல்லை மற்ற போஸ்ட்டில் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா 2023 இப்போ வரைக்கும் எனக்கு ரிலீஃப் இல்லாமல் என்னால், ஏன்னா நானும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் அது இது வாங்கி தான் நான் படத்தை கம்ப்ளீட் பண்ணேன். படம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக்காக்கே என்ன பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அப்பா எனக்காக மட்டும் என்னை நம்பி, சரி பையனுக்காக ஏதாவது பண்ணணுமே, பிஸ்னஸ் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா காசை எனக்காக இன்வெஸ்ட் பண்ணாரு. எங்கள் அப்பா இல்லை, அதுக்காக அவர் என்னை ஏமாற்றக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் சீட்டிங். இதுக்காக நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். 2020 சார், 20 ஹிந்தி பொண்ணு முன்னாடி சார் 2020 கோவிடுங்கிற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் நாங்க எல்லாம் போய் பேசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி, அவர் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் சொன்னாரு. எங்களால பண்ண முடியாது சார், அப்படி இல்லை, வேணாம், நான் வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிக்கிறேன். அவரும் சொன்னாரு, ஓகே சார். நான் அவர்கிட்ட விலைக்கு போகும்போது, இல்ல சார், ஓகே நீங்க வாங்க, 25 lakhsக்கு நான் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பேசி எல்லாம் பண்ணியாச்சு. காசை வாங்கிட்டாரு, அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 10 daysல கம்போசிங் போகணும். பாண்டிச்சேரியில கம்போசிங் பண்ணணும். ஹோட்டல் ரூம் எல்லாம் அவர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆமா சார், அப்ரோச் பண்ணா ஒன்னும் போன் எடுக்கணும், இல்ல ரிப்ளை பண்ணணும். அவர் எதுவுமே பண்றது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படி அவரை அப்ரோச் பண்ணா கூட அவர் நேரா பேச மாட்டாரு, அசிஸ்டண்ட்டை வச்சு மட்டும்தான் பேசுவாரு. எனக்கு கோவிட் டைம்லலாம் எனக்கு என்ன பண்ணணும், எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. இன்னும் எங்க வீட்டுல கூட இந்த விஷயம் தெரியாது. இந்த 1.5 வருஷமா நான் பட்ட அவஸ்தை. வீட்டுல பேசினா அவங்க பயந்துப்பாங்க. அப்பா தவறிட்டாரு, பையன் தான் பாத்துக்கணும் எல்லாமே. பையன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாயிட்டான்னு தெரிஞ்சா வீட்டுல என்ன பண்ணுவாங்க? அப்பா இருக்கும்போதே கோவிட் டைம்ல இந்த ஆள் என் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த விஷயம் போய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியல.
ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் கைதி, அது மாதிரி கைதி, விக்ரம் வேதா, புஷ்பா 2 வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது சார்? என்னால நம்பவே முடியல சார். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளையராஜா சார் மேல கேஸ் சொல்றாங்க. ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் சீட்டிங் பண்ணதே இல்லையே சார். அவர் இப்போ கூட என்ன சொல்றாரு, நான் பண்ண மியூசிக் நான் வந்து ஓகே, அவர் ஹீஸ் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்க வந்து என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கோங்க. பெர்மிஷன் கேட்டா நான் மேபி உங்ககிட்ட பணம் கூட கேட்க மாட்டேன். அவரோட வயசுக்கு அவர் சொல்ற ஆட்டிடியூடுக்கு அது தப்பு கிடையாது சார். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பியூர் சீட்டிங் தானே சார். இப்படி பண்ணி நான் காசையும் என்கிட்ட வாங்கி நான் படமே பண்ண முடியாது, உங்க போனையும் பண்ண முடியாது சார். கோவிட் டைம்ல எவ்வளவு பேருக்கு சார் காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க சார். அந்த டைம்ல ஹி வாஸ் ஹேவிங் 25 lakhs சார், எங்க அப்பாவோட காசு. கேட்டீங்களா? கம்போஸ் பண்ணி ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தா சொல்லுங்க சார். என்ன சார்? இல்ல போன் பண்ணீங்க, எடுக்கல, நேர்ல போய் பாத்தீங்களா, என்ன சொல்றாரு சார்? நேர்ல பார்க்க வர விட மாட்டேங்கிறாரு சார். நேர்ல வந்து அவர் அங்க இருக்கணும். அவர் வந்து 4 ஸ்டுடியோல இருக்காரு. ஒரே ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி கொடுத்து அதை வந்து 2023ல எங்களுக்கு அனுப்பி வச்சு அதை வந்து நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து அவர் கொடுத்த 25 லட்சம் ரூபாய் இல்லாம 2023ல எனக்கு அவர் சாங் ரெக்கார்டிங், சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அந்த சாங் வந்து எனக்கு அனுப்பி வச்சு 30 daysலயே நான் ஷூட்டிங் போயிட்டேன் சார். அதுக்கு 30 lakhs செலவாச்சு சார். நல்லா பண்ணியிருக்கேன். ரஷ்யன் டான்சர்ஸ் எல்லாம் வச்சு நல்லபடியா அந்த ஒரு பார்ட்டி சாங், ஹிந்தி படம் மாதிரி பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு போய் அவர் இந்த சாங் இன்னும் பார்க்கல சார். அவர் அசிஸ்டன்ட் வந்து பாக்குறாங்க, மேனேஜர் வந்து பாக்குறாங்க. பார்த்து எனக்கு சொல்றது எல்லாமே அவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த சாங் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட என்கிட்ட அந்த 30 lakhs நான் அரேஞ்ச் பண்ண பாத்தீங்களா, அது என்கிட்ட இருந்திருக்கும். நான் சம்திங் வேற மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட போகலாம். இப்போ நான் எப்படி சார் பண்ண முடியும்? எனக்கு அந்த சாங் எல்லாமே கொரியோகிராஃபி பண்ணி நான் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அது எனக்கு 30 lakhs செலவாயிடுச்சு. நான் அவர் கொடுத்த 25 lakhs அது எனக்கு செலவாயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும் இப்போ? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.